நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. இருக்கு. ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அவர் இல்லைனா கூட அவரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஐ வுட் லைக் டு ரியலி தேங்க் நம்மளுடைய K.R. Ravikumar அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் வேர் எவர் யூ ஆர். அண்ட் டு பிகின் வித் ஐ திங்க் ப்ரொடியூசர் அவர்கள் நம்மளுடைய ராஜேஷ் சார், யூ ஷுட் டெல் அஸ் ஹவு ஸ்பெஷல் திஸ் ஃபிலிம் இஸ் ஃபார் யூ. ஸோ வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச போகிறதில்ல, எனக்கு இந்த ஜேர்னி புதுசு. சினிமா கிருஷ்ணாவும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். என்னோடய ஸ்கூல்மேட் அவர் அப்போதுலேருந்தே இந்த படம் சார்ந்த விஷயம் பேசுவார். லேட்டாக சொன்னேன், இன்றைக்கி அது நினைவாக இருக்குது. நீ படம் எடுத்தால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. நான் நிறைய எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பட் அது ரொம்ப பெருசாக போயிடும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோடய நிறம் டீமுக்கு வெரி பிக் தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து A to Z எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நியூ கம்மர் மாதிரி எங்களை யாரும் ட்ரீட் பண்ணல. ஸோ ஐ எம் வெரி மச் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்டு மீடியாவுக்கு யூ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நாங்கள் இதை எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் டைரெக்டாக கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் பார்க்கறத விட நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஃபர்தர் ஜர்னிக்கு ஈஸியாக இருக்கும். K-Square இதோடு நிற்க போகிறதில்ல. வி ஆர் கம்மிங் அவுட் வேறு நெக்ஸ்ட் மூவிஸ் வரும். ஸோ இது எங்களோட ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு மாதிரி தான். ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஐ தேங்க்யூ ஆல். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசணும், அதனால் ஐம் ஜஸ்ட் வைண்டிங் அப். தேங்க்யூ ஸோ மச். இதற்கும் பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். K-Square சினிமாஸ் நிறம் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இமான் சாரோடைய இன்பமான இசையில் எனக்கு நூதனா அப்படிங்கிற ஒரு சாங் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் முகின் ராவ் அண்ட் பிரீத்தி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொடைக்கானல் அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது அந்த டைம். பாவம், அவரை கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது முகின்ஜி. சான் டிஓபி சான் சார் எனக்கு அழகழகான ஃப்ரேம், அந்த ஃப்ரேமா இது இங்கே போகலாமா அப்படின்றதுக்குள்ளே அவர் அங்கே போயிடுவார். ஏன்னா அவ்வளோ நல்லா எனக்கு ஃப்ரேம்ஸ் வச்சு கொடுத்தாங்க. நான் அவரோட டிஷ்யூம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதோட இந்த படத்தில் நான் கோரியோகிராஃப் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சார் வணக்கம். சார் இமான் சார் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு இதில் 2 சாங் கொடுத்தாரு. பட் அந்த சாங் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹோல் டீம், நிறம் டீம் அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நிறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை கமிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நிச்சின் சத்யா. சத்தம் போடுதே படத்தில் எனக்கு தெரியும். நான் அந்த படத்தில் அசோசியேட் எடிட்டர். அவர் ஒரு பெரிய லீடில் நடித்தார் அந்த படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்ச முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட் நிச்சின் சத்யா தான். ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் அந்த ட்ராவல் என்றைக்குமே இருக்கும் அவரோட. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார். இந்த படத்தில் கிருஷ்ணா எடிட்டிங்கில் வரும்போது எப்பவுமே யூஸ்வலாக ஒரு புது டைரக்டர் எடிட்டிங் வராரு அப்படின்னா நமக்கு அதுக்கு மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அதெல்லாம் இது பண்ணி வைப்போம். பட் இவர் ரொம்ப சூப்பர் கூலாக, ஜி ஒன்றும் பிரச்சனை ஜி பண்ணுங்க ஜி, நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்க ஜி அப்படி ரொம்ப நம்ம டைம் கொடுத்து அப்புறம் எந்த டைமில் நான் வர சொன்னாலும் அந்த டைமில் சலிக்காமல் எனக்காக டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தார். அவரோட மனசு எப்படின்னா நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஜி எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்க பொருள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் எனக்கு அவர் கிஃப்ட் பண்ணார். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. அந்த டைமில் மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ அவரோட மனசு அந்த மாதிரி, சார் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர். ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த டீம் அவர் ராஜேஷ் சொன்ன மாதிரி
ஒரு ஃப்ரெண்டு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாண்டிங் வந்து அவர் எல்லாரோடய வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி அவரோட நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இமான் சாரோட மியூசிக் வந்து அவரை மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி மாமா வரியா மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். ஏன்னா நான் கடந்த 2-3 படமாக தொடர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இமான் சாரோட ட்ராவல் நிறைய பண்ணுறேன். ஸோ அவரோட பழக நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இமான் சார் மாதிரி ஆளுங்க ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட இல்லாமல் அவர் காமாக கம்போஸ்டாக இன்னி வரை அதே லெவலில் எப்படி இருக்காருன்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்து இன்றைக்கி இமான் சார் மாதிரி ஒரு பெரிய, நான் கேரளாவில் ஆனால் அவர் போகும்போது அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. கேரளாவில் ஏர்போர்ட்டில் இறங்குனதுல த்ரூ அவுட் அவரோட ட்ராவல் பண்ணும்போதும் அவ்வளோ ஃபேன்ஸ் அவர்கிட்ட சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க. அவர் அவ்வளோ சாங்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவர் டவுன் டு எர்த்தாக இருக்காங்க. ஸோ அதை நான் வந்து உண்மையிலேயே பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃப்ரம் இமான் சார். அப்புறம் முகேனும் நான் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ்லேருந்தே நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீசன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் பிக் பாஸ்லேயே. அதில் முகேன் வந்து கண்டிப்பாக ஹீரோ வந்துடுவார்னு எல்லோரும் இது பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெவர் லேட். கண்டிப்பாக நீங்கள் திருப்பி சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது, ஹைட்டு, வெயிட்டு, கலரு, சாம் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு என்ன சொல்கிறது, நிறைய படங்கள் கிடைச்சா சினிமாவும் நிறைய டிரெக்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சினிமாட்டோகிராஃபர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ், அப்புறம் விவேகா லிரிக்ஸ் சார், அவரும் நானும் அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். I'm sorry, I'm not good in Tamil, so I speak in English, please. And good morning, everybody. It is a great honor and a true joy to stand before you today as a cinematographer Niram. My heartfelt gratitude to each one of you for being here to celebrate this beautiful film. Before I begin, I must say that Kalyani, you looks absolutely elegant today. The color of Niram seems to come alive through your beautiful attire, and congratulations. Today I would like to express my deepest appreciation to the incredible artists and technicians who have poured their hearts into this film. First, I would like to thank you, our beloved D. Iman sir. You are not only the national award winning composer, but also a wonderful human being. Your music has given Niram a soul, where melody carries emotions, every note breathes life, and every composition adds a timeless beauty to our story. We are truly blessed to have you with us. Thank you for your generous support, especially your encouragement to our director Balram Krishna. It seems so much all of us. We love you, sir, and wish you more glorious milestones. My heartfelt appreciation goes to our director Balram Krishna. Working with you have been an inspiring journey. Your passion, your unwavering belief in cinema, and your relentless hard work are extraordinary. Your creative vision guided every frame, and your casting choices were simply outstanding. You assembled a remarkable team of the performers who brought every character to life with honest and conviction. To our wonderful cast, Mugen, your discipline and consistency as an actor are exceptional. Every performance was truthful and deeply engaging. It was a pleasure to capture your emotion through my lens. Nitin Sastha, you possess a right ability to create intensity with the effortless. Yes, your powerful screen presence filled every frame with suspense and emotions, and truly enjoyed photographing your remarkable performance. Your elegance, dedication, and professionalism made every day on set a pleasure. Your grace naturally elevated every scene. Preeti, your emotional depth and expensive performance touched all of us. Your eyes spoke value, create an unforgettable cinematic moment. Suryagavani, your gentle and sensitive performance gave this film beautiful emotional language. Sometimes silence speaks louder than words, and your performance proved exactly that. To every actor in Niram, thank you for trusting the camera and giving your hearts to every scene. A special thanks to Ravi Kumar sir, wanted a very thankful helping Krishna and us throughout the film.
And Bindu, we thank you as producer. You helped us a lot. We thank you. You fed me many times, bringing food from home and feeding me. Thank you so much. I enjoyed that. To our art director Kishore, costume designer Tia, choreographer Sai and Shankar, and our editor Sabu, thank you. Every frame of cinema is built through treatment. Your artistic commitment and craftsmanship have enriched the film beyond words. And to your finally, to every member of the camera department and the crew, the film belongs to all of us. Cameras are created by one person. It is born from hundreds of hands and countless sacrifices, sleepless nights and hearts. And all of you, I thank you once again. Bless you. Thank you. கூடவே வந்துரும். அதனால எங்களுக்காக 2 லைன் நீங்க பாடணும்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ். நூதனா அவர்தான் சொன்னதே. ஓகே, ஃபியூ லைன்ஸ் பாடுறேன். என்ன இந்த மாயமும் மாயமும் என்னாச்சு உள்ள லட்சம் விரல் கோதது கோதது நெஞ்சோடு மெல்ல ஏனோ ஏதோ செஞ்சு போகுது இந்த தடயமும் விடயமும் இல்லாமலே காதல் வந்த காதல் சொன்ன வாசகம் அது விரும்பவும் திரும்பவும் சொல்லாமலே யார் என்ன சொன்னாலும் கேட்கல உன் போல நான் பார்க்கல நானே வந்த நூதனா நூதனா உன்னை இன்று இந்த ஜீவனா ஜீவனா அடி அடி நூதனா நூதனா உன்னை விட்டு எங்கும் போவனா போவனா. தேங்க்யூ ஸ்ரீனிஷா. இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஒரு 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. இமான் சார் வந்து இப்படி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவஸ்தி ஆராத்யா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த இமான் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடியிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. ஓகே சார், உங்களுக்கு ஓகேயா? ராஜேஷ் ராஜேஷ் சார் உங்களுக்கு ஓகேயா? ஓகே, அவருக்கு ஓகே சார். அப்போ டன். கேளு யார் மக்கள் யாருங்க யாருங்க எப்போது தண்ணீரம் மாறுவ யாருங்க ரத்தத்தின் சிவப்பை உலகம் நிறம் மாத்திடுவா மாத்திடுவா பதில் சொல்லுவாரோ உள்ளத்தின் நிறத்தை ஏனோ சிலர் மாத்திடுவார் மாத்திடுவார் மனிதரோ பேரோ நிரந்தரம் எல்லா நிறம் நெஞ்சின் நிறம் தினம் தினம் மரும் மதன் நிறம் நிறம் துரோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் நிறம் மோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் நிறம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணா ஃபஸ்ட்டு படம்ன்றாங்க, பட் அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, வெளியே தெரியாது, பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது கிருஷ்ணா தான். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வரைக்கும். ஸோ இன்றைக்கி அதுதான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாபு சார். நான் தேட்டரில் என்னோடய இதில் பார்க்கும்போது இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இல்லை, பட் இன்றைக்கி இமான் சாரோட மியூசிக்கோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட மிக்சிங்கோட பார்க்குறப்ப இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.